அனைத்திந்திய சைவ வேளாளர் சங்கம் திருநெல்வேலி மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் பாளை பாலபக்கியா ஹாலில் நடைபெற்றது. சந்தானம் ஜி அவர்கள் இறைவணக்கம் பாடினார். மாநில தலைவர் லட்சுமணன் பிள்ளை தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் மயில்வேல் பிள்ளை முன்னிலை வகித்தார். வள்ளியூர் சங்க தலைவர் ராஜரிஷி முத்தையா சுவாமிகள் அனைவரையும் வரவேற்றார். வழக்கறிஞர் ஆறுமுகனைனார் சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினார். மாநில பொருளாளர் சாந்திநகர் ஏஎஸ் முத்துப்பிள்ளை சமுதாய சேவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று விளக்க உரை கொடுத்தார். கேடிசி நகர் சைவ வேளாளர் சங்க புறநகர் கிளைத் தலைவர் லயன் கருப்பசாமி இன்றைய மாணவர்களின் கல்வி பற்றியும் சமுதாய வரலாற்றை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார். பாளை கோமதி சங்கர் சமுதாய வளர்ச்சிக்கான முன்னெடுப்பில் என்னுடைய பங்களிப்பு என்றும் உண்டு என வாக்குறுதி அளித்தார். கடந்த 70 வருடங்களாக கல்வி வேலைவாய்ப்பில் சைவ வேளாளர் சமுதாயம் இடஒதுக்கீடு இல்லாமல் படும் அவஸ்தைகளையும் சாதி சான்றிதழ் பெறப்படும் துயரங்களையும் அவலங்களையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் 10% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் அமல்படுத்த கோரி தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்க வலியுறுத்தப்படும் என்றும், கோரிக்கை வைத்த 6 மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மாநிலம் தழுவிய அளவில் சென்னையில் மாபெரும் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் அனைத்திந்திய சைவ வேளாளர் சங்கத்தின் நெல்லை மாவட்டத்தில் 35க்கும் மேற்பட்ட கிளைச்சங்கங்கள் இணைக்கப்பட்டது. 10% இடஒதுக்கீடை பற்றியும் சமுதாய வளர்ச்சியை பற்றியும் கிளைச்சங்க நிர்வாகிகள் பலர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அடுத்த மாதம் நடைபெறும் முப்பெரும் விழாவில் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளின் ஆதரவுடன் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் கோடீஸ்வரன் நகர் சைவ வேளாளர் சங்கத்தின் தலைவர் குரு உலகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமுதாய தேனி முனைவர் வீரவநல்லூர் மாரியப்பன் பிள்ளை, புறநகர் சங்க நிர்வாக தலைவர் லட்சுமணன் பிள்ளை, குரு உலகநாதன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.